ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம நீட்டு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் சால்ட் அனாலிசிஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அனாலிசிஸ் ஆஃப் கேட்டியான்ஸ். டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு 10 கேட்டியான்ஸ் இருக்குது. லெட்டு, காப்பர், அலுமினியம், அயான், ஜிங்க்கு, நிக்கல், கால்சியம், பேரியம், மெக்னீஷியம் அண்டு அம்மோனியம் இருக்குது. அப்போ நம்ம கேட்டியானை வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம 3 டைப்பாக அனாலிசிஸ் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ளேம் டெஸ்ட்டு, செகண்ட் பார்த்தோன்னா போராக்ஸ் பீட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோபால்ட்டு நைட்ரேட் டெஸ்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஆக்வஸ் சொல்யூஷனில் பார்ப்போம். அதுதான் வெட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளேம் டெஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ளேம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம சால்ட்டு கூட 1 or 2 ட்ராப்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அது ஒரு பிளாட்டினம் ஒயரில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணால் நமக்கு இந்த கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும். அதில் என்னென்ன மெட்டல் இருக்குது அதை பொறுத்து நம்ம அதனுடைய கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் இருந்ததுன்னா அந்த ஃப்ளேம் பார்த்தோன்னா கோல்டன் எல்லோ கலரில் எரியும். இப்போ சோடியம் இருந்ததுன்னா எல்லோ ஃப்ளேமை கொடுக்கும். அதே போல் வந்து பொட்டாசியம் இருந்ததுன்னா வயலட் கலரு ஃப்ளேமை கொடுக்கும். அதே போல் கால்சியம் இருந்ததுன்னா பிரிக் ரெட்டை கொடுக்கும். இந்த செங்கல் சிவப்பு நிறம் கலரை கொடுக்கும். பேரியம் இருந்ததுன்னா ஆப்பிள் க்ரீன் கலரை கொடுக்கும். ருபிடியம் இருந்ததுன்னா நமக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதே போல் சீசியம் இருந்ததுன்னா ப்ளூ கலர் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் இருந்ததுன்னா நமக்கு கிரிம்சன் ரெட் இல்லைனா ரெட் கலரில் அந்த ஃப்ளேம் வந்து எரியும். அதே போல் வந்து ஸ்டான்ஷியம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிம்சன் ரெட் கலரில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எலிமெண்ட்டில் இந்த பெர்லியம் அண்ட் மெக்னீஷியம் இது ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட்டை கொடுக்காது. என்ன ரீசன்னா அதில் வந்து எலக்ட்ரான் வந்து டைட்லி பேக்கடாக இருக்கும். அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகாது. கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்து என்னாகுன்னா எக்ஸைட்டட் ஆகும். அது திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது என்ன பண்ணுனாக்கா ஃப்ளேம் டெஸ்ட்டை கொடுக்குது. அப்போ பெர்லியமும் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளேம் டெஸ்ட்டை கொடுக்காது. அதே போல் இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காப்பர் அண்ட் லெட்டு அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்லி ஹெல்டாக இருக்கும். அதனால் இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு என்ன அந்த ஃப்ளேம் டெஸ்ட்டில் கலரை கொடுக்குது. ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நம்ம சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கும்போது அது என்ன பண்ணோம், சம் எனர்ஜி என்ன பண்ணோம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். ஸோ ஹையர் எனர்ஜி லெவல் வந்து அது ரொம்ப லாங் டைம் இருக்காது, ஷார்ட் டைம் தான் இருக்கும். அது என்ன பண்ணால் ரிட்டர்ன் என்ன பண்ணால் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வர ட்ரை பண்ணும். அப்படி வரும்பொழுது அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சோ அதுதான் எமிட் பண்ணும். அதுதான் நமக்கு வந்து விசிபிள் ரீஜனில் வந்து கலர்டாக தெரியும். ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ளேம் டெஸ்ட்டை பார்க்குறோம். ஃப்ளேம் டெஸ்ட்டில் அதில் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளேமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதில் அதில் வந்து என்னென்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதான் வந்து நம்ம ஃப்ளேம் டெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பன்சன் லேம்பை பற்றி ஒரு சம் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பன்சன் லேம்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் இருக்கும். அதில் வந்து 3 டைப் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபியூல் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளேமில் வந்து ஃபியூல் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ளேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூசிங் ஃப்ளேம் சொல்கிறோம். ரெடியூசிங் ஃப்ளேம்னா எதை சொல்கிறோன்னா இன்கம்ப்ளீட் கம்பிஷன். ரெடியூசிங் ஃப்ளேம்னா நம்ம எதை சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் கம்பிஷனாக இருக்கும். அதே போல் வந்து அந்த பார்ட் என்ன சொல்கிறோம், லுமினஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ளேம் சொல்கிறோம். இது எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எது வந்து லுமினஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ளேம் கேட்பாங்க, எது வந்து ரெடியூசிங் ஃப்ளேம், எது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளேம். அதே போல் வந்து இந்த ரெடியூசிங் ஃப்ளேமில் வந்து ஃபியூல் ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னு அதையும் கேட்பாங்க. அதே போல் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து அவுட்டர் ஃப்ளேம் சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் ஃப்ளேம் தான் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் கம்பஷன் நடந்திருக்கும். ஓகேவா, கம்ப்ளீட்டாக அதை எரிஞ்சு தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேமை கொடுக்குது. அதான் நம்ம கம்ப்ளீட் கம்பஷன் சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டை தான் வந்து நான் லுமினஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ளேம் சொல்கிறோம். நான் லுமினஸ் பார்ட்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் எரியும் இல்லையா, ஸ்டவ் எரியும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து
கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம வெளிச்சம் தெரியும். பட் அந்த வெளிச்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் லூமினஸ் பார்ட். இப்போ சென்ட்ரலில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் அண்ட் ஆக்சிஜன் ஈக்குவலாக இருக்கும். இங்கே தான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெடியூசிங் ஃப்ளேம் இருக்குது, இன்னொன்று வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் இருக்குது. அதே போல் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலும் ஆக்சிஜனும் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது லூமினஸ் பார்ட்டு எது நான் லூமினஸ் பார்ட்டு இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் நம்ம என்ன பண்ணால் ஒரு இக்னிஷன் டியூப் இருக்கும், சின்னதாக ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் வந்து நம்ம சால்ட்டை எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணுறோன்னாக்கா அதை வந்து என்ன பண்ண அந்த பன்சன் லேம்பில் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது என்ன பண்ணுறதுனா சம் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ வந்து இந்த சால்ட்டுடைய கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லெட் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். லெட் ஆக்சைடு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் பஃப் கலர் இருக்கும். பஃப்னா லைட்டு பிங்க் கலராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் இன் கோல்டு. ஓகே, நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து பப் கலராக இருக்கும். அது ரொம்ப ஹாட்டில் இருக்கும்போது ரெட் கலரை கொடுக்கும். அதே போல் வந்து நம்ம இது வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா இது வந்து ரெட் பிளட் இல்லைன்னா லெட்டு 2,3 ஆக்சைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, லெட்டு டெட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ரெட்டாக இருக்கும் அண்டு ஹாட் கண்டிஷனில் வந்து சாக்லேட் ப்ரௌனாக இருக்கும். அதே போல் வந்து காப்பர் குளோரைட் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். கோல்டு கண்டிஷனில் வந்து ப்ளூவாக இருக்கும். அண்ட் ஹாட் கண்டிஷன் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஹீட் பண்ணக்குள்ளாது ஒயிட் கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம இதில் கூடிய அந்த மெட்டல் அயன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு தான். இந்த ஃப்ளேம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட் தான். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு கெஸ் பண்ணலாம். அந்த கலரை வச்சு இதில் என்னென்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டான்ஸ் இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராக்ஸு பீட் டெஸ்ட் இது வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போராக்ஸ் பீட்டில் போராக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, போராக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் Na2B4O7 10H2 இருக்கும். இதுதான் போராக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த போராக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஹீட் பண்ணால் நமக்கு இதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் போயிடும். வாட்டர் மாலிக்யூல் போயிட்டு நமக்கு சோடியம் டெட்ராபோரேட் கிடைக்கும், Na2B4O7. அகெயின் ஃபர்தர் ஹீட் பண்ணக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னா நமக்கு சோடியம் மெட்டாபோரேட் கிடைக்கும், NaBO2 ப்ளஸ் போரிக் ஆக்சைடு இல்லைனா போரான் ட்ரை ஆக்சைடு இருக்கும், B2O3. இது ரெண்டும் சேர்ந்தது நமக்கு கிளேசி மாஸ்ன்னு சொல்கிறோம். கிளேசி மாஸ் கண்ணாடி போல் இருக்கும், அதுதான் நம்ம கிளேசி மாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளேசி மாஸ் என்ன பண்ணுறோம், ஒரு சால்ட்டு கூட மிக்ஸ் பண்ணுறோம். சால்ட்டு கிவன் சால்ட்டு நமக்கு காப்பர் சல்ஃபேட்டு, கோபால்ட்டு, நைட்ரேட்டு அந்த மாதிரி ஏதாவது சால்ட்டு கொடுத்துருப்போம். அந்த சால்ட்டு கூட ஹீட் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கிளேசி மாஸ், இந்த சோடியம் மெட்டாபோரேட், இந்த இது ரெண்டும் சேர்ந்து தான் கிளேசி மாஸாக இருக்கும். சோடியம் மெட்டாபோரேட்டும் போரிக் ஆக்சைடு இல்லைனா போரான் ட்ரை ஆக்சைடுன்னு சொல்லுவோம், B2O3. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளாட்டினம் லூப் இருக்கும், ஒரு பிளாட்டினம் ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் வந்து டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு அதை பன்சன் லேம்பில் அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் கலராக கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி சால்ட்டை என்ன பண்ணுறோம், போராக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாட்டினம் ஒயர் இருக்கும். அது வந்து டிப் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த பன்சன் லேம்பில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இதில் வந்து என்ன ஆகும்னா கலர்டு பீட்ஸ் ஃபார்ம் ஆகும், கலர்டு மணி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கலரை வச்சு அதில் என்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து போராக்ஸு பீட் டெஸ்ட்னு சொல்கிறோம், போராக்ஸு பீட் டெஸ்ட். அப்போ இந்த போராக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த போராக்ஸை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா Na2B4O7 10H2, அதை டின்கல் சொல்லலாம். ஸோ போராக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது அதுக்குடைய வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகுது. ஃபஸ்ட்டு அதுக்குடைய இந்த 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு எலிமினேட் ஆகிட்டு நமக்கு சோடியம் டெட்ராபோரேட்டை கொடுக்குது. அந்த சோடியம் டெட்ராபோரேட்டை ஃபர்தர் ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு சோடியம் மெட்டாபோரேட் அண்டு போரிக் ஆக்சைடு கொடுக்குது. இது வந்து
போரிக் அன்ஹைட்ரேட்னு சொல்லலாம். போரிக் அன்ஹைட்ரேட் ரெண்டும் சேர்ந்து தான் கிளேசி மாஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி அந்த மெட்டல் ஆக்சைடு இல்லை சல்ஃபேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பன்சன் ஃப்ளேமில் ஹீட் பண்ணக்குள்ள அது கலர்டு பீட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த கலர்டு பீட்ஸ் ஃபார்ம் ஆகுது டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் போரேட் அயான்ஸ் சொல்கிறோம். போரேட் அயான்ஸ் இந்த மெட்டாபோரேட் அயான்ஸ் இதான் வந்து BO2 வந்து மெட்டாபோரேட் அயான்ஸ் சொல்கிறோம். இந்த மெட்டாபோரேட் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு கலர்டு பீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம கிவன் சார்ட்டில் என்ன மெட்டல் அயான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த கோபால்ட் ஆக்சைடு நம்ம அந்த கிளேசி மாஸ் கூட ஹீட் பண்ணாலும் நமக்கு கோபால்ட்டு மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது. கோபால்ட்டு மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது, அது வந்து ப்ளூ கலரை கொடுக்குது. ஸோ இது வந்து POIQல கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, அந்த கிளேசி மாஸ் கூட இந்த போராக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணக்குள்ள அதில் கூட இந்த காப்பர் ஆக்சைடும் இந்த போராக்ஸும் அதெல்லாம் போரிக் அன்ஹைட்ரேட் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் பண்ணக்குள்ள ரியாக்ஷன் நடந்து நமக்கு காப்பர் மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது. காப்பர் மெட்டாபோரேட் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மனா அதற்கு அந்த கிவன் சார்ட்டில் என்ன கேட்டியான்ஸ் இருக்குது, என்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து போராக்ஸு பீட் டெஸ்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த போராக்ஸ் பீட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் கண்டிஷன் அண்டு கோல்டு கண்டிஷன் ரெண்டுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குது. டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குது. நமக்கு இங்கே வச்சு சார்ட் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து வச்சுங்க. இதுதான் வந்து கலரை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ காப்பர் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து நமக்கு வந்து ப்ளூ கலரை கொடுக்கும். ரெடியூசிங் ஃப்ளேமில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனை கொடுக்குது. அதே போல் அயான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் எல்லோவை கொடுக்கும், ரெடியூசிங் ஃப்ளேமில் க்ரீனை கொடுக்குது. கோபால்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆக்சிடைசிங் ஃப்ளேம் அண்ட் ரெடியூசிங் ஃப்ளேம் ப்ளூ கலர் தான் கொடுக்குது. குரோமியம் பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ், அதுவும் க்ரீன் தான் கொடுக்குது. நிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் ப்ரௌனை கொடுக்குது அண்ட் ரெடியூசிங் ஃப்ளேமில் கிரேவை கொடுக்குது. மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வயலட் கலர் கொடுக்கும் ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் அண்டு ரெடியூசிங் ஃப்ளேமில் கலர்லெஸ்ஸாக இருக்குது. என்ன ரீசன்னா அங்கே என்ன அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ அயான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் எல்லோ கலர் கிடைக்குது. என்ன ரீசன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரிக் மெட்டாபோரேட் சொல்கிறோம். ஃபெரிக் மெட்டாபோரேட் சொல்கிறோம். ஓகேவா? ரெடியூசிங் ஃப்ளேமில் க்ரீனை கொடுக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபெரஸ் மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து அந்த என்ன எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் வந்து இது வந்து எல்லோ கலரை கொடுக்குது. என்ன ரீசன்? டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரிக் மெட்டாபோரேட்னு சொல்கிறோம். ஓகே, இதை வச்சு தான் கேட்குறாங்க, அயான்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஜென்ரலாக சொல்லக்குள்ள என்ன வந்துன்னா, இப்போ வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் மெட்டல் ஆக்சைடு இல்லை மெட்டல் அயான்ஸ் வந்து நம்ம கிளேசி மாஸ் கூட ஹீட் பண்ணும்பொழுது கலரை கொடுக்குது. என்ன ரீசன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் மெட்டாபோரேட்னு சொல்கிறோம். ஜென்ரல் ஃபார்முலா சொல்லக்குள்ள நம்ம மெட்டல் மெட்டாபோரேட் BO2 twice. ஸோ ஜென்ரலாக சொல்லக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம், இதை மெட்டல் மெட்டாபோரேட்னு சொல்கிறோம். மெட்டல் மெட்டாபோரேட் இது ஒரு தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெட்டல் மெட்டாபோரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டு. இதுவும் பார்த்தோன்னா நமக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு தான். இப்போ என்ன பண்ணுறோம், சால்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபியூஷன் மிக்சரோட ஹீட் பண்ணுறோம். சால்ட் எடுத்துக்கிட்டு அது மட்டும் என்ன பண்ணுறோம், சோடியம் கார்பனேட் இல்லைனா பொட்டாசியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஒரு சார்கோல் கேவிட்டி இருக்கும், அதை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது கலர்டு மெட்டாலிக் ஆக்சைடு கொடுக்குது. அந்த கலரை வச்சு அது என்னென்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்னு சொல்கிறோம். அந்த சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே செய்கிறாங்கனாக்க அது வந்து ரிடக்ஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம். சார்கோல் கேவிட்டி டெஸ்ட் என்ன சொல்கிறோம், ரிடக்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சார்கோல் கேவிட்டி டெஸ்ட் வந்து ரிடக்ஷன் டெஸ்ட்டு. அதில் இருக்கக்கூடிய அந்த கலரை வச்சு நம்ம அதில் என்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லெட்டாக இருந்ததுன்னா, ஓகேவா, இப்போ லெட்டாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கண்டிஷனில் எல்லோ கலரில் இருக்கும், கோல்டு கண்டிஷன் வந்து கிரே கலரில் இருக்கும். அதே வந்து ஆர்சனிக்காக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அதே கேட்மியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலர் இருக்கும். அதே போல் வந்து ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிங்க்கு ஹாட் கண்டிஷனில் எல்லோ கலராக இருக்கும், அந்த கோல்டு கண்டிஷனில் ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற இந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சொல்கிறேன் சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டு சொல்கிறேன். சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டு. இந்த சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட ஃபியூஷன் மிக்சர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணக்குள்ள அது சம் கலர்ஸை கொடுக்குது. அந்த கலர்லேருந்து அது என்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
இப்போ இந்த சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டில் வந்து கலர் கொடுக்கல, எதுவும் கலர் கொடுக்கல, நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட் இல்லைனா ஒயிட் ரெசிடியூ கிடைக்குதுன்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட வந்து 1 or 2 டாப்ஸ் வந்து கோபால்ட் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். கோபால்ட் நைட்ரேட் ஆட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த சார்கோல் கேவிட்டியில் வச்சு ஹீட் பண்ணக்கலாம். அது சம் கலர்டை கொடுக்கும். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்னென்ன அயான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த டெஸ்ட் பேர் வந்து சொல்கிறோம் கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். அந்த டெஸ்ட் பேர் என்ன சொல்கிறோம், கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன் டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சால்ட்லாம் வந்து ஒயிட் கலர் இல்லைனா கலர்லெஸ்ஸாக இருக்கோ அது கூட என்ன பண்ணுறோம், 1 or 2 டாப்ஸ் கோபால்ட் நைட்ரேட் ஆட் பண்ணி நம்ம ஒரு சார்கோல் பிளாக் இருக்கும். சார்கோல் பிளாக்னா அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு சார்கோல்னாலே கறி தானே, கறி இந்த மாதிரி இருக்கும். அது சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் என்ன பண்ணுறோம், அந்த சால்ட்டை வச்சுக்கிறோம். ஓகே, அந்த கலர்லெஸ் சால்ட்டை வச்சுட்டு அதை ஹீட் பண்ணால் அது கலர்டில் வந்து ஃப்ளேம் வந்து எரியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சார்கோல் பிளாக் எடுத்துக்கிறோம். சார்கோல் பிளாக் எடுத்துக்கிட்டு அது சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வச்சு என்ன பண்ணுறோம், அந்த சால்ட்டை வச்சு அது கூட என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கோபால்ட் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். கோபால்ட் நைட்ரேட் 1 or 2 டாப்ஸ் போட்டு கோபால்ட் நைட்ரேட் ஆட் பண்ணி இந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சுட்டு அதை நம்ம ஹீட் பண்ணக்குள்ள அது என்ன ஆகும்னா சம் கலர்டில் எரியும். கலர்டு அதுக்குள்ளே அந்த ஆக்சைடு வந்து என்ன ஆகுதுன்னா கலர்டு ஆக்சைடாக மாறுது, கலர்டு ரெசிடாக மாறுது. அதை வச்சு நம்ம அதில் என்னென்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம். இந்த கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட்னு சொல்கிறோம், ஆக்சிடேஷன் டெஸ்ட்னு சொல்லலாம். ஆக்சிடேஷன் டெஸ்ட் ஓகேவா. சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்னா சொல்கிறோம், ரிடக்ஷன் டெஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பார்க்கல என்னென்ன மெட்டல் வந்து என்னென்ன கலரை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலுமினியம் இருந்தால் நமக்கு ப்ளூ கலரில் எரியும். ஜிங்காக இருந்ததுன்னா க்ரீன் ரெசிடை கொடுக்கும். மேக்னீஷியம் இருந்ததுன்னா பிங்க் ரெசிடை கொடுக்கும். டின்னு இருந்ததுன்னா ப்ளூஷ் கிரீனை கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் அந்த கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது. ஸோ இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட். ஓகேவா, அந்த கலரை வச்சு இந்த மெட்டல் அயான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். பட் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெட் டெஸ்ட் செய்ய போகிறோம். அந்த வெட் டெஸ்ட்னா அது வந்து ஆக்வஸ் கண்டிஷனில் செய்யுது, ஆக்வஸ் சொல்யூஷன் கூட செய்கிறது தான் நம்ம வெட் டெஸ்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த வெட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கேஎஸ்பி அண்ட் காமன் அயன் எஃபெக்டை பொறுத்து இருக்குது. அதனுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் காமன் அயன் எஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், நம்ம வந்து இந்த கேட்டையானை வந்து நம்ம வந்து 7 குரூப்பாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து 1 to 6 குரூப் இருக்கும், அதே போல் 0 குரூப் இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த கேட்டையானை வந்து குரூப்பாக செப்பரேட் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறோம் வந்து நம்ம செப்பரேஷன் ஆஃப் பேசிக் ரேடிக்கல் இன்ட்டு குரூப்ஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 0 குரூப் பார்க்கலாம். 0 குரூப்பில் வந்து நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டையான் தான் இருக்குது, அம்மோனியம் அயான்னு சொல்கிறோம், NH4+. ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் சால்ட் எடுத்துக்கிட்டு அது மூலம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து இந்த ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்லுவோம், இல்லை சால்ட் சொல்யூஷன் சொல்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணுறோம், சால்ட்டு சொல்யூஷன், அதுதான் நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்லுவோம். அது கூட கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம், பேஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ப்ரௌன் கலர் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ப்ரௌன் கலரில் ஒரு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கிவன் சால்ட்டில் வந்து அமோனியம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, அப்போ ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட் எடுத்துக்கிறோம். சால்ட் எடுத்துகிட்டு அது கூட என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணால் நமக்கு ப்ரௌன் கலரில் ப்ரௌன் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும், ப்ரௌன் பிபிடி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து நம்ம கிவன் சால்ட்டில் வந்து அமோனியம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா இந்த நெஸ்லஸ் ரியேஜனுடைய ஃபார்முலா கேட்குறாங்க. நெஸ்லஸ் ரியேஜனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா நமக்கு K2HgI4. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிஏக்களை கேட்டிருக்காங்க. நெஸ்லஸ் ரியேஜனுடைய ஃபார்முலா. ஓகேவா, இப்போ 0 குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் அந்த சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம், நமக்கு ப்ரௌன் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு அதில் ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட், K2HgI4. ஸோ அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு அதை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் ராடு எடுத்துக்கணும். அதில் வந்து HCl வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் டியூப் மவுத்தில் வச்சாக்கா நிறைய நமக்கு ஒயிட் ஃபியூம்ஸை கொடுக்கும். அது வந்து என்ன தெரியுதுன்னா, டியூ டு த ஃபார்மேஷன் அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது.
அப்போ அதில் வந்து அமோனியா இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டெஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு குரூப் 1. ஓகே, குரூப் 1 கேட்டியான்ஸ். குரூப் 1ல் பார்த்தோன்னா நமக்கு Ag+, Hg2+, Bb2+ இருக்குது. ஓகே, சில்வர் இருக்குது, சில்வர் அயான்ஸ் இருக்குது, மெர்க்குரி அயான்ஸ் இருக்குது, லெட் அயான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம அந்த குரூப் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம் பார்த்தோன்னா டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். ஸோ டைலூட் HCl ஆட் பண்ணப்போ அது எல்லாமே பார்த்தோன்னா குளோரைடு தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சில்வர் வந்து சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகும், மெர்க்குரி வந்து மெர்க்குரி குளோரைடு ஃபார்ம் ஆகும், லெட் வந்து லெட் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லா குளோரைடும் பார்த்தோன்னா நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட் தான் கொடுக்கும். ஆல் குளோரைட்ஸ் ஆர் கிவ்ஸ் ஒயிட் ப்ரெசிபிடேட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா அப்போ நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட் கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சால்ட் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் சால்ட் எடுத்துகிட்டு ஒரிஜினல் சொல்யூஷன் ஓகேவா, சால்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட வந்து கொஞ்சமாக டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். சால்ட்டு ப்ளஸ்ஸு டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். டைலூட் HCl ஆட் பண்ணக்குள்ள நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும், ஒயிட் PPT ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த எல்லாமே பார்த்தோன்னா அது கூடிய சில்வர் இருந்ததுன்னா AgCl ஃபார்ம் ஆகுது, மெர்க்குரி இருந்ததுன்னா Hg2Cl2 ஃபார்ம் ஆகுது, அதே போல் லெட் இருந்ததுன்னா BbCl2 ஃபார்ம் ஆகுது. எல்லா குளோரைடும் பார்த்தோன்னா ஒயிட் ப்ரெசிபிடேட் தான் கொடுக்கும், ஒயிட் PPT கொடுக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட் இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா இந்த லெட் குளோரைடு மட்டும்தான் ஹாட் வாட்டரில் வந்து சாலிபிளாக இருக்கும், மீது ரெண்டும் வந்து சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிளாக இருக்கும். அது ரெண்டையும் நம்ம இன்சாலிபிளாக இருக்கும், அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை லெட்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தோன்னா லெட்டு மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு குரூப்பில் லெட்டு தான் இருக்குது. இந்த லெட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ இது கூட நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள லெட் குளோரைடு மட்டும்தான் சாலிபிள் ஆகும் ஹாட் வாட்டரில், மீதி சில்வர் குளோரைடு அண்ட் மெர்க்குரி குளோரைடெலாம் வந்து பார்த்தோன்னா சாலிபிள் ஆகாது. அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த லெட் குளோரைடு அந்த சொல்யூஷன் கூட லெட் குளோரைடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் இந்த Bb2+ன்னு இருக்கும், அதில் பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணுறோம். K2CrO4 பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணக்கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா லெட் குரோமேட் ஃபார்ம் ஆகும், BbCrO4 ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லோ ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும், எல்லோ PPT கொடுக்கும். ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து லெட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு இப்படி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் நமக்கு வந்து லெட்டு மட்டும்தான் இருக்குது போர்ஷனில் சிலபஸில். அப்போ லெட்டு வந்து பார்த்தோன்னா ஹாட் வாட்டரில் வந்து சாலிபிளாக இருக்கும். லெட்டு குளோரைடு பார்த்தீங்கன்னா கலர்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னென்ன காம்பவுண்டு என்னென்ன கலரை கொடுக்கும், என்னென்ன கலரில் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது, அந்த கலரை வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம லெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த சொல்யூஷன் கூட பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணால் நமக்கு லெட் குரோமேட் ஃபார்ம் ஆகும். அதை வந்து பார்த்தோன்னா எல்லோ PPT கொடுக்கும், எல்லோ ப்ரெசிபிடேட்டை கொடுக்குது, எல்லோ PPT கொடுக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இதில் வந்து லெட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஜீரோ குரூப் வந்து அமோனியத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது நெஸ்லெஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். அது கூட 1 or 2 drops சோடியம் ஹைட்ரைசைட் ஆட் பண்ணால் ப்ரௌன் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நம்ம அமோனியா இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது, இல்லைன்னா ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா சில்வர், மெர்க்குரி, லெட் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குரூப்பில் என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதில் வந்து லெட்டு தான் நமக்கு சிலபஸில் இருக்குது, ஆனால் லெட்டு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து டேரக்ட் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் குரூப் 1 மெட்டல், இல்லைனா குரூப் 1 கேட்டியான்ஸ் அப்படி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2. ஸோ குரூப் 2 கேட்டியான்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. குரூப் 2A அண்ட் 2Bன்னு இருக்குது. குரூப் 2Aவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்க்குரி, லெட்டு, காப்பர், கேட்மியம், பிஸ்மத் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டு வந்து குரூப் 1லேயும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், குரூப் 2லேயும் ஆன்சர் பண்ணணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த ஒரு கேட்டியான் வந்து 2 குரூப்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பிஓக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து லெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1லேயும் வரும், குரூப் 2லேயும் வருது. ஓகேவா, ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன இருக்குன்னா காப்பர் மட்டும்தான் இருக்குது, காப்பர் அயன்ஸ், காப்பர் கேட்டியான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குரூப் 2ல் வந்து 2A 2Bன்னு இருக்குது. ஓகே, 2Aவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்க்குரி, லெட்டு, காப்பர் இருக்குது, கேட்மியம், பிஸ்மத் இருக்குது. 2Bயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டிமனி, ஆர்சனிக்கு, டின்னு இருக்குது. இப்போ 2B வந்து நம்ம சிலபஸில் எல்லாம் பட்டு இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதெல்லாம் வந்து 2B கேட்டியான், எதெல்லாம் வந்து 2A கேட்டியான்ஸ். அப்போ அங்கே நம்ம செகண்ட் குரூப் அனலைசிஸ் பண்ணும்போது இந்த ரியேஜன் குரூப் ரியேஜன் பார்த்தோன்னா நமக்கு டைலூட் HCl அண்டு சல்ஃபரிக் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆட் பண்ணுறோம். ஹைட்ரஜன்
சல்ஃபைடை ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் மீடியத்தில் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஏன்னா அசிடிக் மீடியத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கேட்டையான மட்டும் தான் நம்ம சல்ஃபைடை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் நம்ம அசிடிக் மீடியத்தை எடுத்துக்கிறோம். அசிடிக் மீடியத்தை ஏன் எடுத்துக்கிறோம்னாக்கா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இப்போ வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு பார்த்தோன்னா நமக்கு ஒரு வீக் ஆசிட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அது என்ன ஆகணும், பார்ஷியலி தான் அயனைஸ் ஆகும். 2He ப்ளஸ் S2 மைனஸாக பிரியும். அதே போல் வந்து HCl வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஆசிட், அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும். HCl வந்து நமக்கு H+ ஆகும், Cl- ஆகும் கொடுக்கும். அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அக்கார்டிங் டு லீ சார்ட்லே பிரின்சிபிள் என்ன ஆகுனாக்கா, இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுலன்னா ஈக்குலிபிரியத்தில் வைத்திருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த H+ வந்து இங்கே அதிகமாக டிசோசியேட் ஆகிறதுனால இது கம்பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ரியாக்ஷனை கொடுக்கும். அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனை கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த டிசோசியேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து என்ன ஆகுது, சப்ரஸ் ஆகுது, குறையுது. ஓகேவா? இந்த சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுதுனால நமக்கு இந்த செகண்ட் குரூப் மெட்டல் இல்லை செகண்ட் குரூப் கேட்டையான் மட்டும்தான் என்ன ஆகுனா சல்ஃபைடு ஃபார்ம் பண்ணிட்டு பிரிசிபிடேட்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட்டை வந்து அசிடிக் மீடியத்தில் கேரி அவுட் பண்ணுறோம். ஓகேவா? அசிடிக் மீடியத்தில் நடத்துகிறோம். அசிடிக் மீடியத்தில் நடத்தும் போது சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும் போது நமக்கு செகண்ட் குரூப் மெட்டல் கேட்டையான் மட்டும்தான் சல்ஃபைடாக ஃபார்ம் பண்ணும். மற்ற தேர்டு குரூப் ஃபோர்த் குரூப்லாம் சல்ஃபைடாக ஃபார்ம் பண்ணாது. என்ன ரீசன்னா, இந்த சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதுனால இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகுது. ஓகே, இப்போ கேஎஸ்பி பொறுத்தளவு கேஎஸ்பிக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்னா இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் குறையும். கேஎஸ்பி வந்து குறையுது சொல்கிறேன். ஓகேவா? அப்போ செகண்ட் குரூப்பு மெட்டல் கேட்டையான் இல்லைன்னா செகண்ட் குரூப்பு கேட்டையான்ஸ் எல்லாமே நமக்கு அதனுடைய சாலிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்கும். சாலிபிலிட்டி ஆர்டர் கேட்பாங்க. செகண்ட் குரூப் வந்து மெட்டல் கேட்டையான் வந்து லெஸ் சாலிபிள் சல்ஃபைடு அயனை கொடுக்கும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் சால்ட் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். தென் ஹைட்ரஜன் சல்ஃபைடை கேஸை பாஸ் பண்ணக்குள்ள நமக்கு அதில் இருக்கக்கூடிய மெட்டல் கேட்டையான்ஸ். ஓகேவா? இப்போ காப்பர் இருந்தால் காப்பர் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், கேட்மியம் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது, லெட்டு சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், காப்பர் வந்து காப்பர் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது, மெர்க்குரி சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும். எல்லாமே சல்ஃபைடாக பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து லெட்டு வந்து பார்த்தோன்னா பிளாக் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், கேட்மியம் வந்து பார்த்தோன்னா எல்லோவை கொடுக்கும், எல்லோ பிபிடியை கொடுக்குது. இது வந்து பிளாக். மீதி மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு பிளாக் தான் கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து மெட்டல் கேட்டையான் வந்து பிளாக் பிபிடி கொடுக்கும், கேட்மியம் வந்து எல்லோவை கொடுக்குது. அது ஞாபகம் வச்சுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எல்லோ பிபிடி கொடுக்குது. அப்போ எந்தெந்த மெட்டல் கேட்டையான் என்னென்ன கலர்டு பிரிசிபிடேட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்கலாம், நமக்கு வந்து மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பிரிசிபிடேட்டை கொடுக்கும், லெட்டு சல்ஃபைடு அதுவும் பிளாக்கு, காப்பர் சல்ஃபைடு அதுவும் பிளாக்கு, கேட்மியம் சல்ஃபைடு மட்டும் எல்லோ கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஸ்மத் சல்ஃபைடு வந்து பிளாக்கு கொடுக்குது. அதே செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிமனி சல்ஃபைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆர்சனிக் சல்ஃபைடு வந்து எல்லோ கலரில் இருக்கும், டின்னு சல்ஃபைடு வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் ஆஃப் அந்த பிரிசிபிடேட் ஞாபகம் வச்சுன்னா அது டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது கேட்டிருக்காங்க, கேட்மியம் சல்ஃபைடு என்ன கலரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, லெட்டு சல்ஃபைடு என்ன கலரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, பிஓக்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து பிஓக்யூ கொஸ்டின்ஸ், இதுவும் பிஓக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நான் சொன்னேன், அந்த காமன் அயன் எஃபெக்ட் இல்லைன்னா அக்கார்டிங் டு லீ சார்ட்லே பிரின்சிபல் அந்த H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது. அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகுது. அதனால் வந்து சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால நமக்கு லெஸ் சாலிபிலிட்டி கம்மியாகலையே இந்த சல்ஃபைடு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது, பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து சாலிபிலிட்டி ஆர்டர் கேட்பாங்க. இந்த செகண்ட் குரூப் கேட்டையானையும் ஃபோர்த் குரூப் கேட்டையானையும் மிக்ஸ் பண்ணி சாலிபிலிட்டி ஆர்டர் கேட்பாங்க. செகண்ட் குரூப் கேட்டையானா இருந்தால் லெஸ் சாலிபிள் பிரிசிபிடேட் தான் ஃபார்ம் ஆகும் டியூ டு த காமன் அயன் எஃபெக்ட் இல்லைனா கேஎஸ்பின்னு சொல்கிறோம். காமன் அயன் எஃபெக்ட் இல்லைனா சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்போ செகண்ட் குரூப்பில் என்னென்ன கேட்டையான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து டைரெக்டாக மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க. ஒரு சைடில் என்ன பண்ணுறாங்க,
அந்த அயான்ஸ் கொடுத்துறாங்க, ஒரு சைடில் வந்து குரூப் கொடுத்துறாங்க, குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏதாவது ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் 2Aல நமக்கு மெர்க்குரி இருக்குது, லெட் இருக்குது, காப்பர் இருக்குது. ஆனால் நமக்கு சிலபஸில் வந்து காப்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குரூப் 3 கேட்டையான்ஸ். ஸோ குரூப் 3ல பார்த்தோன்னா அலுமினியம் 3+, குரோமியம் 3+, அயான் 3+ இருக்குது. இப்போ இந்த குரூப் ரியேஜெண்ட் இங்கே பார்த்தோன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் குளோரைடு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து அந்த சால்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் ரியேஜெண்ட் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே பார்த்தோன்னா ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, சால்ட் சொல்யூஷன் எடுத்துகிறோம், சால்ட்டு ப்ளஸ் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஹைட்ராக்சைடு கொடுக்குது. ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியமாக இருந்ததுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடை கொடுக்குது, AlOH த்ரைஸை கொடுக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் வந்து குரோமியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அதே போல் வந்து அயான் பார்த்தோன்னா நமக்கு அயான் ஹைட்ராக்சைடு கொடுக்குது. அது வந்து அப்போ ஒவ்வொரு அந்த ஹைட்ராக்சைடை பொறுத்து கலர் இருக்குது. அந்த கலரை வச்சு நம்ம என்னென்ன கேட்டையான் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலுமினியமாக இருந்ததுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். அது வந்து அந்த ஒயிட் பார்த்தோன்னா ஜெலாட்டினஸ் ஒயிட், டர்ட்டி ஒயிட்னு சொல்கிறோம், இல்லைனா ஜெலாட்டினஸ் ஒயிட்னு சொல்கிறோம். அதே வந்து குரோமியம் இருந்ததுன்னா குரோமியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அயான் ஹைட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த கலரை வச்சு இதில் என்னென்ன மெட்டல் கேட்டையான் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் குரோர்பதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் குரோர்பதி ஞாபகம் வச்சுக்கலாம். அலுமினியம் குரோமியம் அயான், அலுமினியம் குரோமியம் அயான், ஆல் குரோர்பதி அப்படின்னா தேர்ட் குரூப்பு மெட்டல் கேட்டையான், ஆல் குரோர்பதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபோர்த்து குரூப்பு கேட்டையான்ஸ். ஃபோர்த்து குரூப் கேட்டையான்ஸ் பார்த்தோன்னா நிக்கல், கோபால்ட்டு, மெக்னீஷியம், ஜிங்க் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா குரூப் ஏஜென்ட் பார்த்தோன்னா நமக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தென் ஹைட்ரஜன் சல்ஃபைடை பாஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தோன்னா பேசிக் மீடியம், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனா பேசிக் மீடியம் சொல்கிறோம். இப்போ பேசிக் மீடியத்தில் இந்த சால்ட் கூட நம்ம அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும்போது இங்கேயும் வந்து பார்த்தோன்னா சல்ஃபைடு ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, நிக்கல் இருந்ததுன்னா நிக்கல் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், அது பிளாக் கலரில் இருக்குது. கோபால்ட்னா கோபால்ட் சல்ஃபைடு, அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. மேங்கனீஸ் சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா பஃப் கலர் இல்லைனா பிங்க் கலர், லைட் பிங்க்கில் இருக்கும். ஜிங்க் சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த கலரை வச்சு இதனோட என்னென்ன மெட்டல் அயான்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டையான்ஸ் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு அந்த லீச்சார்டில் பிரின்சிபல் இல்லை இந்த காமன் அயன் எஃபெக்ட் வருது. ஓகேவா, காமன் அயன் எஃபெக்ட் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும். அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து 2H+, S2- பிரியுது. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து OH- ஆகும், NH4+ பிரியும். இந்த OH- H+ சேர்ந்து வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும். இப்போ சல்ஃபைடு அயனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சல்ஃபைட்லாம் பார்த்தோன்னா அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே, இதெல்லாம் வந்து ஹை சாலிபிலிட்டியில் இருக்கும். ஃபோர்த்து குரூப் மெட்டல் வந்து ஹை சாலிபிலிட்டி சல்ஃபைடு ஃபார்ம் பண்ணும். ஆனால் செகண்ட் குரூப் இருந்ததுன்னா லெஸ் சாலிபிள் சல்ஃபைடு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், PPT ஃபார்ம் ஆகும். அதை வச்சு ஆர்டர் கேட்பாங்க, எது வந்து ஹை சாலிபிலிட்டி எதுன்னு கேட்பாங்க, அதை வச்சு கேட்பாங்க, ஆர்டர் பண்ணணும். இப்போ இது எப்படி நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அது இந்த குரூப் 4 கேட்டேன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க்னு இருக்குது. அது ஈஸியாக ஞாபகம் வச்சது ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா நிக்கோ மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கலாம். நிக்கல் கோ மஞ்சன் அப்படி ஞாபகம் வச்சோம். நிக்கோ மஞ்சன்னா ஃபோர்த்து குரூப் மெட்டல் கேட்டையான், நிக்கோ மஞ்சன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க்கு, நிக்கோ மஞ்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த கலர்டு இம்பார்ட்டன்ட், என்னென்ன சல்ஃபைடு என்னென்ன கலர்டு இருக்குது. ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எத்தனை காம்பவுண்டு பிளாக் கலரில் இருக்குது, 5, 6, 4 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வெறும் பிளாக் ப்ரெசிபிடேட்டை கொடுத்துட்டு 1, 2 மட்டும் இதை கொடுத்துட்டு மேக்ஸிமம் பிளாக் கலர்டு ப்ரெசிபிடேட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5th குரூப்பு
கேட்டியான்ஸ். ஃபிஃப்த்து குரூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம் இருக்குது. பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம் இருக்குது ஃபிஃப்த்து குரூப் கேட்டியான். அந்த குரூப் ரேஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மோனியம் கார்பனேட், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்பனேட்டு ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். பேரியம் இருந்ததுன்னா பேரியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. இது ஒயிட் கலராக இருக்கும். எல்லா கார்பனேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் ப்ரிசிபிடேட் தான் இருக்கும். ஓகே. ஸ்டான்சியம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்சியம் கார்பனேட், அதுவும் ஒயிட்டாக தான் இருக்குது. கால்சியம் கார்பனேட்டை கொடுக்குது, அதுவும் ஒயிட் கலராக தான் இருக்கும். அப்போ இந்த கலரை வச்சு என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது எப்படி நம்ம ஃபிஃப்த்து குரூப் கேட்டியான் எப்படி இந்த ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம்னா பாரத் சர்க்கார், பாரத் சர்க்கார் அப்படி ஞாபகம் வச்சுங்க. பாரத் பேரியம், சர்க்கார்னா ஸ்டான்சியம், கார்னா கேஏனா கால்சியம், பாரத் சர்க்கார் அப்படி ஞாபகம் வச்சிடலாம். இது வந்து ஃபிஃப்த்து குரூப்பு கேட்டியான். ஃபோர்த்து குரூப் வந்து நம்ம நிக்கோமஞ்சுன்னு சொல்கிறோம். ஃபிஃப்த்து குரூப் வந்து பாரத் சர்க்கார் அப்படி ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா மெக்னீஷியம் இருக்குது, சோடியம், பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரீஜன்ஸ் எதுவும் இல்லை, தனித்தனியாக தான் டெஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ மெக்னீஷியமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்ட் எடுத்துகிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் சால்ட் எடுத்துகிட்டு அது கூட என்ன பண்ணுறோம்னாக்கா மெக்னசான் ரீஜெண்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா. மெக்னசான் ரீஜெண்ட் ஆட் பண்ணால் நமக்கு ப்ளூ கலர்னா ப்ளூ ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ப்ளூ கலர்னா ப்ளூ ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம கிவன் சால்ட்டில் மெக்னீஷியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறோம், சால்ட் எடுத்துக்கிறோம். சால்ட் எடுத்துகிட்டு அது கூட என்ன பண்ணுறோம், மேக்னசான் ரீஜெண்ட் ஆட் பண்ணுறோம். மேக்னசான் ரீஜெண்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு ப்ளூ கலர் இல்லைனா ப்ளூ ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆச்சுன்னா இதில் வந்து மெக்னீஷியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு டெஸ்ட் கூட இருக்குது, டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் டெஸ்ட் இருக்குது. ஓகே. டைசோடியம், ஓகே, மெக்னீஷியம் சால்ட்டு கூட டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணாலும் நமக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அம்மோனியம் பாஸ்பேட் ஒயிட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் வந்து சோடியம் அண்ட் மெக்னீஷியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாட்டினம் குளோரைடு கூட ஹீட் பண்ணுறோம். பிளாட்டினம் ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் கூட ஹீட் பண்ணக்கூட நமக்கு இங்கே K2PtCl6 இந்த மாதிரி வந்து பொட்டாசியம் ஹெக்ஸா குளோரோ பிளாட்டினேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வந்து எல்லோ ப்ரிசிபிடேட்டை கொடுக்கும். ஓகேவா. பொட்டாசியம் இருந்ததுன்னா எல்லோ ப்ரிசிபிடேட் கொடுக்கும். அதில் சோடியம் வந்து நமக்கு எல்லோ ப்ரிசிபிடேட் தான் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு தனித்தனியாக செய்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குரூப் கேட்டியான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. மெக்னீஷியம் இருந்தால் மெக்னீஷியம் ரீஜன் யூஸ் பண்ணுறோம். சோடியம் அண்ட் பொட்டாசியத்துக்கு வந்து நம்ம இந்த பிளாட்டினம் ஹெக்ஸா குளோரோ காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு எல்லோ ப்ரிசிபிடேட் கிடைக்கிது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிக்ஸ்த்து குரூப் கேட்டியான் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த கேட்டியான் 10 கேட்டியானை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிக்ஸ்த்து குரூப்பாக பிரிக்கிறோம். ஒரு 0 குரூப், மொத்தம் 7 குரூப். ஓகே. குரூப் 1லேருந்து 6 வரைக்கும், அதுக்கப்புறம் 0 குரூப் 1 7, மொத்தம் 7 குரூப் இருக்குது. அதில் எந்தெந்த குரூப்பில் என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுன்னா அதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே போல் வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வச்சு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பிஓக்யூவில் கேட்ட கொஸ்டின்ஸ். ரைட் த ஃபார்முலா ஃபார் த நெஸ்லஸ் ரீஜன் கேட்டிருக்காங்க. நெஸ்லஸ் ரீஜனுடைய ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு K2HgI4 இதை வந்து நெஸ்லஸ் ரீஜனுடைய ஃபார்முலா கரெக்ட் ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டியான்ஸ் கிவ்ஸ் PPT in 2 groups during குரூப் அனாலிசிஸ். 2 குரூப்லேயும் ப்ரிசிபிடேட் கொடுக்கக்கூடிய எந்த கேட்டியான்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்லேயும் வரும், செகண்ட் குரூப்லேயும், செகண்ட் 2A குரூப்லேயும் வருது. அது லெட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சல்ஃபைட்ஸ் இஸ் இன் எல்லோ கலர், எல்லோ இன் கலர்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இஸ் ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சல்ஃபைட் இஸ் எல்லோ இன் கலர். எல்லோ இன் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஜிங்கு சல்ஃபைடு, கோபால்ட் சல்ஃபைடு எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்மியம் சல்ஃபைடு தான் எல்லோ கலர் இருக்கும். கேட்மியம் சல்ஃபைடு எல்லோ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் வந்து கேட்டியான்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் வந்து குரூப் என்னென்ன குரூப்பு கேட்டியான்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அலுமினியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd குரூப்பில் வரும். ஜிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு
ஆமாம், அலுமினியம் வந்து தேர்டு குரூப்பில் வரும். ஓகேவா? அலுமினியம் வந்து நமக்கு அலுமினியம் வந்து ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து உங்களுக்கு அதில் வருது செகண்ட் குரூப்பில் வரும். ஜிங்க்கு செகண்ட் குரூப்பில் வருமா? ஜிங்க்கு நிக்கோமஞ்சன் தான் ஃபோர்த்து குரூப்பில் வரும். நிக்கோமஞ்சன் QRS நிக்கோமஞ்சன். பாரத் சர்க்கார் இது வந்து ஃபிஃப்த்து குரூப்பில் வரும். பேரியம் வந்து ஃபிஃப்த்து குரூப்பில் வரும், நான் வச்சுங்க. லெட்டு வந்து உங்களுக்கு செகண்ட் குரூப்பில் வருது. ஆமாம், நிக்கோமஞ்சனா மஞ்சன் ஃபிஃப்த்து குரூப்பில் வந்து பேரியம், செகண்ட் குரூப்பில் வந்து லெட்டு, தேர்டு குரூப்பில் வந்து அலுமினியம். ஓகே, அலுமினியம் குரோமியம் அயான் வரும். ஓகே, இப்போ ஃபோர்த்து குரூப்பில் வந்து உங்களுக்கு நிக்கோமஞ்சன். ஓகே, ஜிங்க் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கு வந்து 4, கியூக்கு வந்து 3. அப்போ வந்து 4th ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த கேட்டியான் என்னென்ன குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இவங்க வந்து டேரெக்டாக வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனாலிசிஸ் ஆஃப் கேட்டியான்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கேட்டியானுக்கு பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கேட்டியான்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.